விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தபடியாக நன்றி. அகிலம் எழுந்தும் பறந்து விருந்து கிடக்கும் 12 கோடி தமிழர்களின் ஒற்றை உயிர் மூச்சு அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழகத்தின் அடங்கா பெருநிரப்பு அண்ணன் சீர்மிகு தமிழன் செந்தமிழன் சீமானவர்கள் உங்களோடு. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் பெருந்தூரம் பயணித்து வருகிறோம். 15 ஆண்டுகளாக என் அன்னை நிலம் முழுமைக்கும் அலைந்து திரிகிறோம். ஆகச்சிறந்த கருத்தை இந்த மண்ணிலே விதைத்து ஒரு கருத்தியல் புரட்சியின் மூலமாக இந்த நிலத்தில் நிலவுகிற இந்த தீய கொடிய அரசியல் ஆட்சி முறையை அகற்றி ஒரு தூய ஆட்சியை, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை, எங்கள் முன்னவர்கள் எங்கள் மன்னவர்கள் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சியை நிகழ்த்திய மறவர்கள், அவர்கள் பரம்பரையில் வந்த பிள்ளைகள் ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, கொலை கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை ஒடுக்குமுறை, மது மத போதை, பெண்ணி அடிமைத்தனம், வளக்கொள்ளை, இது எதுவும் இல்லாத ஒரு புதிய தேசம். அதனால்தான் புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் இந்த பணியை செய்து வருகிறோம். காசை முன்னிறுத்தாது, கருத்தை முன்னிறுத்தி, கனவை முன்னிறுத்தி, கோடிகளை கொட்டாது, உயர்ந்த கொள்கையை, சிறந்த கொள்கையை முன்னிறுத்தி இந்த அரசியலை கட்டமைக்கிறோம். உலகெங்கும் நடந்த புரட்சி மாறுதல்கள் எல்லாமே மன்னர்களாலோ மந்திரிகளாலோ ஜமீன் திவான்களாலோ உருவாக்கப்பட்டதில்லை. நம்மை போல சாதாரண மக்களால் முன்னெடுக்கப்பட்டதான் புரட்சிகர மாறுதல்கள் எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு புரட்சி தான் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன புரட்சி? என்ன புரட்சியை சீமான் செய்து கொண்டிருக்கிறான்? உங்கள் மகன், உங்கள் பிள்ளைகள் என்ன புரட்சியை செய்து கொண்டிருக்கிறோம்? காசு இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை தகர்த்து, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் நிலையை தகர்த்து, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கி வருகிறோம். வாக்குக்கு காசு கொடுத்தால் தான் வாக்கு செலுத்துவார்கள் என்ற நிலையை மாற்றி, பணம், சாதி, மதம், சாராயம் இது எதுவும் இல்லாமல் மொழி, இனம், நாடு, மக்கள் நலம் என்ற கருத்தை முன்வைத்து 36 லட்சம் மக்களினுடைய வாக்கை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக ஒரு பின்புலமும் இல்லாமல் உங்கள் பிள்ளைகள் உயர்ந்து வந்திருக்கிறோம் என்றால், என் மக்கள் மாண்பு மிக்கவர்கள், மகத்தானவர்கள், சரியானதை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், சத்தியத்தின் பக்கம் நிற்பவர்கள். அவர்கள் தினம் வழிபடுகிறார்கள், தினமும் தொழுகிறார்கள், தினமும் ஜெபிக்கிறார்கள், பாவங்கள் செய்ய பயப்படுகிறவர்கள், பண்பாடு கொண்டவர்கள், நாகரிகம் கொண்டவர்கள், நல்லதையே செய்ய வேண்டும் என்கிற அறச்சிந்தனை கொண்டவர்கள். அதனால்தான் எளிய பிள்ளைகள் எங்களை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். எங்கே நடக்கும்? வாக்குக்கு காசு கொடுத்தால் வாங்கி கொண்டு காசு வாக்கு செலுத்துகிற கூட்டம் அதிகம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் வாக்கு கேட்க போகிற எளிய பிள்ளைகள் எங்களுக்கு தன்னெழுச்சியாக கேட்காமலே 1000, 500, 2000, 3000, 20,000 காலையிலே பேசிவிட்டு வண்டியில் ஏற செல்லுகிற போது ஒரு அம்மா ஓடி வந்து என் கன்னத்தை பிடித்து கிள்ளி, இந்தா 50,000 நீ கட்சி இந்த தேர்தல் செலவுக்கு வைத்துக் கொள்ள என்று.
இப்ப யாருக்காக நான் வேலை செய்கிறேன் என்று தெரிகிறதா? யாருக்காக? அந்த தாய்க்கு, அந்த பிள்ளைகளுக்கு, அந்த என் சொந்தங்களுக்கு சிறுக சிறுக உண்டியலில் சேர்த்து சித்தப்பா பெரியப்பா மாமா இந்தா உன் தேர்தல் செலவுக்கு வைத்துக்கள் என்று கொடுக்கிற அந்த பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக இந்த மகன் இந்த மண்ணிலே நின்று போராடி கொண்டிருக்கிறேன். எங்களை என் பெற்றோர்கள், என்னை இந்த நிலத்தில் என் முன்னவர்கள் கத்திக்கொண்டு நிற்க வைத்த நிலையில் எனக்கு பின்னால் வருகிற என் தம்பி தங்கைகளை, அவர்கள் பிள்ளைகளை, எங்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு செல்லக்கூடாது என்று, அதற்காகத்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். அதிலே பல முறை உங்கள் மகனின் ஆட்சி, உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி எப்படி இருக்கும் என்று நான் தாளிலே அச்சிலே கொடுத்தேன். நீங்கள் கவனிக்கவில்லை, படிக்கவில்லை, கருத்திலே கடத்தினேன், கவனிக்கவில்லை. 36 லட்சம் மக்களின் இதயத்தை தொட்ட அளவிற்கு மீதி இருக்கிற மக்களை போய் சென்று சேரவில்லை. அதனால் இந்த வாட்டி காட்சிப்படுத்தி என் கனவை உங்கள் கண் முன்னால் விரிக்கிறேன். எப்படி? அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, உலகத்தரத்திற்கு. இனி உலகத்தரம் என்பது தமிழ்நாட்டின் கல்வித்தரம் தான் என்ற நிலைக்கு உயர்த்துவேன். அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம். நீங்க பிரதமருக்கு, குடியரசுத் தலைவருக்கு என்ன மருத்துவமோ, முதலமைச்சருக்கு முடியலன்னா அப்போலோ, காவிரி, அதெல்லாம் தேவையில்லை. அரசு மருத்துவமனையில தான் ஆகச்சிறந்த மருத்துவம் கிடைக்கும் என்கிற நிலையை உருவாக்குவேன். பெருந்துறையிலே சாதாரண குடிமகனுக்கு, அவன் குடிசையில் இருக்கான்னு கோவரத்திற்கு அதெல்லாம் கிடைக்காது. அவன் உழைக்கிறவன் ஓட்டாண்டி அதெல்லாம் கிடைக்காது. எல்லாருக்கும் சரியான சமமான மருத்துவம் கொடுப்பேன். தூய குடிநீரை கட்டணம் இல்லாமல் கொடுப்பேன். வீட்டுக்கு கொண்டாந்து குழாயை பதிச்சு ஊத்துவேன். நீ ₹1 செலவழிக்க வேண்டியதில்லை. அதுக்கு இது 3ஐயும் தான் உங்கள் மகன் கட்டணம் இல்லாமல் தருவேன். இலவசம்ங்கிற சொல்லை உச்சரிக்க நான் தயங்குறேன். ஏன்னா அதை இல்லாத ஒழிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் இதயம் அடைய முடியாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது. என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறாரு தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஐயா. அந்த சொல்லே இல்லாத ஒழிப்பேன் மகன். வேலை இல்லை என்ற சொல்லே இந்த நிலத்தில் எவனும் உச்சரிக்க மாட்டான். பசி, அந்த வார்த்தையை அழிப்பேன். வறுமை ஏழ்மை இல்லாத ஒழிப்பேன். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை கொடுப்பேன். எங்க? பெருந்துறையிலே கொடுப்பேன். உன் வாழ்விடத்திலே அங்கே தருவேன். நீ எங்கேயும் போனதில்லை. இங்கிருந்து ஈரோடு போண்டியதில்லை, பவானி போண்டியதில்லை, பவானி சாகர் போண்டியதில்லை, கோவிச்செட்டியிலே உனக்கு கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன்னு பாருவா மகன். நீ போட்டு குழப்பிக்காத. இந்த பயலுக, கேடு கட்ட பயலுக, அறிவற்ற பயலுக. அறிவு கெட்டவன் வேற, அறிவு அற்றவன் வேற. அறிவு கட்டவனை கொஞ்சம் கெட்டிருக்கு சரி பண்ணலாம். ஆனா இப்ப அறிவற்ற கூட்டம் ரொம்ப கிளம்பி வருது. சுத்தமா அறிவே கிடையாது. சிக்கால கொடுமடா சாமி. இம்பார்ட்டன்ட் போய் கேட்டேன் முருகன்ட்ட. நான் உன்னை சொல்லிட்டு தானே போறேன். இப்ப ஏன் உன் பேரை என்னை வெல்ல வைக்காம இந்த நாட்டு மக்களுக்கு நீ என்ன நல்லதை செஞ்சிருவாயின்னு கேட்டேன். அவர்கிட்ட ஒன்றும் பதில் இல்லை. அதனால என்ன முடிவு பண்ணிருப்பான்? இவனை வெல்ல வச்சிருவோன்னு முடிவு பண்ணிருப்பான். இப்போ என் அன்பு பெற்றோர்களே, என் தாய் தந்தையரே, என் உயிருக்கு மேலாக நான் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே, நிலத்தையும் வளத்தையும் சீரழிக்கிற கெடுக்கிற தொழிற்சாலை நச்சாலைகளை எடுத்துறோம். அதுலதான் வேலை இருக்கு, அதுலதான் வளர்ச்சி இருக்குன்னு நினைச்சுன்னா நீ என்னை விட்டு. புரியுதா? என் தாயின் மடியில எந்த நஞ்சையும் நான் கலக்க விட மாட்டேன். ஆனால் நீரும் நஞ்சாகாது, நிலமும் கெடாது, காற்றும் கெடாத தொழிற்சாலைகளை நிறுவி உன் வாழ்விடத்திலே உனக்கு அரசு வேலையை கொடுத்து கொண்டே வருவேன். இங்க பாரு, இந்த ஆலைகளை இங்க பாரு, புவி வெப்பமாகிறதுக்கு காரணமே இந்த ஆலைகள் பன்னெடுங்காலமாக பூமிக்குள் புதைந்த எரிபொருள்கள், மீத்தேன், நிலக்கரி, இது மாதிரி எரிபொருளை எடுக்கிறது. அதுக்கப்புறம் கார், இந்த வாகனங்கள் வெளியிடுகிற நச்சு புகை, இதெல்லாம் சேர்ந்துதான் பூமியிலிருந்து சரியா 15-20 கிலோமீட்டர்ல ஒரு கருப்பு படலமா படர்ந்துக்கிறதுங்கிறான். புரியுதா? அதை தனியா படம் போட்டு காட்டுறேன். படர்ந்துக்கிறதுனால மேல இருந்து சூரிய ஒளி வருது, வெப்பம்.
அது திருப்பி இரவுல நீல அலை கதிர்களா மேல போய் குளிர்ந்துருது. ஆனா மேல போய் குளிர விடாம இந்த கருப்பு போர்வை அப்படி போத்திக்கிறது. அதனால கீழே வந்த வெப்பம் மேல போகாம பூமியில நிக்கிறதுனால புவி சூடாயிருது. அதனால என்ன சீமான், சூடாயிட்டா எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்படி அழிஞ்சு போயிடும். புவி வெப்பமாகுதுன்னா மேல அடுப்ப வச்சு கீழே உலைய வச்சு பானையை வச்சு கீழே நெருப்பு எரிக்கும் போது எப்படி உலை பொங்குதோ அப்படி கடல் பொங்கிரும். கடல் பொங்குச்சுன்னா பொங்கி மேல வந்துச்சுன்னா 70 விழுக்காடு கடல் தான், 30 விழுக்காடு தான் நிலம். அதுல 10 விழுக்காடு காடு மலை, மீதி 20 விழுக்காடு தான். அவன் பொங்கி வந்தான்னா தரையிலிருந்து 3 கிலோமீட்டருக்கு தண்ணி தான் இருக்குங்கிறான். அந்த நிலம் வரணும்னா என்னை வர வேணாம்னா என்னை பிடிச்சுக்க, வரணும்னா விட்டு. இதையெல்லாம் இந்த மத்த ஆளுங்க இருக்காங்களே தெரியாது. இதை கேள்வி கேட்டீங்கன்னா ஓட்டுக்கு கூட 5000 தருவேன்னு சொல்லுவானே ஒழிய இதெல்லாம். இப்ப நம்ம பார்ப்போம், நம்ம மண்ணில பெருந்துறை சிப்காடு. இந்த சிப்காடு தொழிற்சாலையில என்ன தயாரிக்கப்படுது? பெருந்துறைக்கார யாராவது சொல்லுங்க. இந்த முதலாளியவன் அது உனக்கு சாய கழிவு வெளியில வருது பாக்குற, உள்ள என்ன தயாரிக்கப்படுது தெரியாது. புரியுதா? இங்க பாருங்க, இந்த தொழிற்சாலைக்கு பல ஆயிரம் ஏக்கரை பறிச்சிருக்கான். உள்ள என்ன தயாரிக்கப்படுதுன்னு தெரியாது. நச்ச வெளியில விடுறான். 26 கிலோமீட்டருக்கு அரசு அறிவிக்குது. 26 கிலோமீட்டர் பெருந்துறை சுத்தி இருக்க 26 கிலோமீட்டருக்கு நீரை எடுத்து குடிக்காதீங்க, பயன்படுத்தாதீங்க, தண்ணீர் நஞ்சாயிருச்சு, யுரேனியம் கலந்துருச்சுங்கிறான். உன் மகன் மட்டும்தான் கேட்டேன், 27வது கிலோமீட்டர்ல எடுத்து குடிக்கலாமான்னு. 26 கிலோமீட்டர்ல தான் நஞ்சாயிருக்குன்னு எங்க போய் நீ குடிச்சு பாத்தியாடா? டே நாதாரிப்பையில குடிச்சு பாத்தியா? முடிச்சுட்டான் ஒரே ஆள. 26 கிலோமீட்டர் பெருந்துறையே முடிஞ்சு. பீகார்ல தேர்தலுக்கு முன்னாடி சொன்னா தோத்து போயிடும்ட்டு, தேர்தல் முடிஞ்ச பிறகு 10 மாவட்டங்களில் தண்ணீர் கெட்டு போய்விட்டது. யுரேனியம் நஞ்சு கலந்துருச்சு. அதை அருந்தாதீர்கள். அதை பயன்படுத்துவதால் பிறக்கிற குழந்தைகள் குறையோடு பிறக்கிறது. தாயின் மார்பில் வருகிற பால் நஞ்சாயிருச்சுங்கிறான். இப்ப உனக்கு இவன் சொல்றான், தமிழ்நாட்டில் 10 மாவட்டத்தில் நிலத்துக்கு கீழே நீர் இல்லைன்றான். அவ்வளவுதான் அரசின் பொறுப்பு. இப்ப நீர் இல்ல, அந்த நீரை எப்படி உயர்த்தி, நிலத்தடி நீரை தேக்கி மேல உயர்த்துறதுன்னு துடிக்கிறேன் பாரு. அதுவும் மகன் அவன் நீர் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் பாரு. அதான் அவன். இங்க பாரு, இந்த ஆளை உனக்கு யாரு உனக்கு நட்டவன் யாரு? உன் நிலத்தை பறிச்சவன் பாரு. எந்த முதலாளி எப்படி பொண்ணு விளையிற பூமியை பறிச்சு இந்த நச்ச ஆலையில நட்டு நீ என்ன கணிக்கிற? வேலை, தொழிற்சாலை வந்தா வேலைக்கு என்ன சம்பளத்துக்கு என்ன? நல்லா சாப்பிடலாம். சாப்பாடு எங்க இருந்து வரும்? அரிசி பருப்பு எந்த தொழிற்சாலை உற்பத்தி செய்யும்? காய்கறியை எது விளைய வைக்கும்? ஏன் அவன் இங்க வரணும் தமிழ்நாட்டுக்கு? இந்த முதலாளிக்கு தமிழ்நாட்டு இளைஞனுக்கு வேலை கொடுக்க எந்த கோயிலிலே நேர்த்திக்கடன் ஏன் வந்தான்? மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. நிலம் எவ்வளவு வேணாலும் இந்த ஆட்சியாளர்கள் தரகு புரோக்கர் தலைவர்கள் பறித்து கொடுக்கிறார்கள். நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக் கொள்ளலாம். தடையற்ற மின்சாரம் தருகிறோம், ஒப்பந்தம் போடுகிறார்கள். இவர்கள் தலைவர்கள் அல்ல என் பெற்றோர்களே, தரகர்கள், புரோக்கர்கள். முதலமைச்சர் என்பவன் அகில இந்திய புரோக்கர், பிரைம் மினிஸ்டர் என்பவர் அகில உலக புரோக்கர், தரகர், இன்டர்நேஷனல் புரோக்கர். இல்லைன்னு சொல்லு பாப்போம். பாரு, உனக்கு வேலை கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது. அரிசி எங்க கிடைக்கும்? எங்க அப்பன் விவசாயி தான் கொடுக்கணும். எவன் கொடுப்பான் உனக்கு? எங்க இருந்து வரும்? அது நிலத்திலிருந்தா வரணும். அந்த நிலத்தை பறிச்சுட்டா என்னத்தை சாப்பிடுவ? வெளியில வர சாய கழிவை ஒரு ஓலை குடிச்சு போவியா? என்ன செய்வ? தண்ணியை குடிக்கலாம், அதுவும் விஷமாயிருச்சு. எதை குடிப்ப? நேரடியா விஷத்தை குடிச்சு செத்து போகலாமா? பாரு, யுரேனியம் கலந்த நிலத்தடி நீர் எப்படி இருக்கு பாரு. எங்கேயும் இல்ல, ஓ ஊர்ல தான் இருக்கு. பாரு, இந்த பீகார்ல 10 மாவட்டங்கள் நிலத்தடி நீர்ல யுரேனியம் கலந்ததால் மாசுபட்டு விட்டது ஆய்வில் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். அது எப்படிதான் சரி செய்யுது? முடியாது. என்ன குடிச்சிட்டு செத்து போ, அவ்வளவுதான்.
போ போ. காலங்காலமா நாட்டை கெடுத்தவனுக்கு ஓட்ட போட்டுட்டு பெத்த பிள்ளைகளை ரோட்ல போட்டு கத்த விட்டியில என் பாவம்லாம் உங்களை சும்மா விடாத நான் சொல்லிட்டேன். என் பாவம் வயிறறிஞ்சு மனசு நெஞ்சு வெடிக்க வெடிக்க நான் கத்துறேன் பாரு. என் பாவம் உங்களை ஒருபோதும் சும்மா விடாது. இந்த பாரு, யுரேனியம் கலந்த பால் அந்த புள்ள குடிச்சதுன்னா என்ன ஆகும்னு பாரு. தொழிற்சாலையா நிறுவிட்டு போற, பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை இழந்துகிட்டே போற. நாடங்களும் நச்ச ஆலைகள், உன் தாயின் நெஞ்சு, உன் தாயின் மடி, எல்லாவற்றிலும் இந்த தொழிற்சாலை மூடிச்சுன்னா நீ எப்படா வேலை கொடுப்பான் பாரா உன் மகன், கொடுக்கிறேன் பாரா உன் மகன், உன் கூட பிறந்த கொடுக்கிறேன் பாரா. நீரும் நிலமும் காற்றும் நஞ்சாகாத தொழிற்சாலை வளர்ச்சிடா. என்ன தொழில்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு வளர்ச்சி. அது என்ன நிலமும் வளம்? வருவேன், பெருந்துறை மண்ணை ஆய்வு செய்வேன், எடுப்பேன். இங்க என்ன வருது? நல்லா கரும்பு வருது. போடா 3000 ஏக்கர்ல கரும்ப. வேற என்ன வருது? அண்ணே நல்லா வாழை வருது. போடா வாழை 5000 ஏக்கர்ல. அப்புறம் என்ன? எனக்கு தென்னை வைடா, தென்னையில இருந்து வர தொழிற்சாலை, தென்னை மரம் சார்ந்த இண்டஸ்ட்ரி. வேற என்ன? அண்ணன் நல்ல மஞ்சள் வருது. போடா மஞ்சள் சார்ந்த தொழிற்சாலை. நீ வாழ்விடத்துல வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கு அரசாங்க வேலை கொடுக்குறேன் பாரு. இப்படி கொடுக்குறேன் பாரு. இது என்னன்னு பாரு. ஒண்ணுமே வராது. பொட்டல் காடுன்னு வச்சுக்க, 3000 ஏக்கர்ல மாட்டு பண்ணையை போடுறேன் பாரு. எப்படி போடுறேன் பாரு. மேல முழுக்க சூரிய தகடு, ஒரு சொட்டு நேரம் மின்சாரம் அணையாம உனக்கு தருவேன், குறைந்த கட்டணத்துக்கு தருவேன். ஏன்? நானே உற்பத்தி செய்யறேன் மின்சாரத்தை. இந்த பரதேசி மாதிரி வாங்கி கொடுக்கறது இல்ல, நானே உற்பத்தி செய்யறேன். இந்த காற்றாலைய தனியாரு, இந்த சூரிய ஒளி மின்பூங்கா தனியார்லாம் கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் தமிழ்நாடு அரசு. நீ பார்க்கலையே, அரசு முத்திரைவை தூக்கி வீசிட்டு வேற முத்திரை வச்சிருக்கேன் பாரு. நீ தலைகளா மாத்துறேன். இவ்வாறு பால் பண்ண வச்சிருக்கேன். கரும்பு பத்தியா, கரும்பு போடுறேன், 10,000 ஏக்கர்ல போடுறேன். நீ ஏர்போர்ட் கட்ட, நீ இந்த சிப்காட் தொழிற்சாலைக்கு நிலம் கொடுத்தமே, உன் மகன் கரும்பு விளைய வைக்கிறேன், உனக்கு வேலை தாரேன், வா விவசாயம் பண்ணணும்னு கொடுத்தா நீ தலைப்பன் கொடுப்பான். என் நிலம் ஒம்பேர்ல தான் இருக்க போகுது, பட்டா ஒம்பேர்ல தான் இருக்க போகுது. எனக்கு ஒத்திக்கு தான் கொடுக்க போறேன் 30 ஆண்டுக்கு லீஸ்க்கு. ஒம்பேர்ல தான் இருக்கும். அப்ப நீ என்ன பண்ணுவ? அதுக்கான தொகையை கொடுத்துருவேன், உனக்கு வேலை கொடுத்துருவேன். வேலை வேணான்னா நீ தொகையை மாசம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியே படுத்துருக்கலாம். இந்த மாதிரி கரும்பு போட்டேன் பத்தியா, தமிழ்நாடு அரசு முத்திரை பத்தியா, தமிழ் தாய் வாழ்த்த மாத்திரேன், அரசு முத்திரை மாத்திரேன். ஏன்? வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு. வள்ளுவன் தாண்டா என் இனத்தின் பெருமை. போறேன், அவனை தூக்கி வைக்கிறேன். காலை என் உடன் பிறந்தவன், பனை என் இனத்தின் தேசிய மரம், புலி அது இந்தியாவின் தேசிய விலங்கு. ஏன் வச்சிருக்கேன் உனக்கு தெரியும். கீழே அசோக தேக்கிறோம், இருந்துட்டு போகட்டுமேனு வச்சிருக்கேன். கரும்புல இருந்து தொழிற்சாலை, அது கரும்புல இருந்து தொழிற்சாலை எப்படின்னா இப்ப சின்ன சின்ன முன்னோட்டம் மாதிரி காட்டுறேன். கரும்புல இருந்து பிரேசில் எத்தனால் பெட்ரோல் எடுக்குது, வெள்ளம், சர்க்கரை, சாப்பிடுற தட்டு, அதுல இருந்து எல்லாமே எடுக்கிறோம். இந்த எத்தனால் பெட்ரோல், அதுல கார் ஓடல, இல்ல மின்சாரம் தயாரிச்சுக்கலாம், அதுல எல்லாம், அது எரிபொருள், அதுலயே எரிகாற்று தயாரிச்சு எல்லாமே கரும்புல இருந்து சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, அந்த இடத்துல சார்ந்த தொழிற்சாலை. அப்போ பெருந்துறையில எத்தனை தொழிற்சாலை ஆரம்பிக்க முடியும் மட்டும் நீ கற்பனை பண்ணிப்பாரு. இப்ப கரும்பு தொழிற்சாலை பாரு எப்படி படிச்சவன் கரும்பை வெட்டுறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, எத்தனை டன் கரும்பை காய்ச்சறதுக்கு படிச்சவன் தேவையில்லை, ஆனா எத்தனை டன் வெள்ளம் காய்ச்சிருக்கன்னு எழுதுறவனுக்கு படிச்சவன் தேவை. ஒரே இடத்துல படிச்சவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசாங்க வேலை. ஆனால் இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலைமையை உருவாக்குவது நம்ம அரசின் வேலை. கரும்பு போட்டோமா பாத்துக்க, கரும்பு போட்டேன். அடுத்து என்ன போட்டேன்? தக்காளி. ஒரு 2000 ஏக்கர்ல தக்காளி. அதை விட்டு நீ தொழிற்சாலை பெரிய கட்டடம் கட்டிட்டு இருப்பேன், அதை சீட்டை போட்டு உள்ள தர்மாக்கோலை போட்டு ஃபால் சீலிங் போட்டு ஏசியை போட்டு விட்டுருவேன். 10 நாள்ல கட்டிடுவேன். கட்டிட்டு இந்த படிச்சாங்க அக்கா தங்கச்சிலாம், நீ வாழ்ந்த தக்காளியை கூடையில அடுக்கு எத்தனை டன் அடுக்கியிருக்கேன் அதை கணக்கிடுவான். எம்எஸ்சி MBA எத்தனை டன் ஏற்றுமதி சாப்ட்வேர்ல போடுவான். சாப்ட்வேர் கணினி படிச்சவன். ஒரே இடத்துல எல்லாருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லவே கூடாது. இந்த மாதிரி வேலை. தக்காளியிலிருந்து பழக்கூழ், அப்புறம் தக்காளி உணவுக்கு, தக்காளியிலிருந்து ஊறுகாய். அடுத்து என்ன பண்றேன்?
ஒன்னு ஒன்னா காட்டுறேன். ஆடு, மாடு, இந்த கரும்புல இருந்து சக்கரை ஒன்னு ஒன்னா காட்டுறேன். பசுமை தொழிற்சாலை, இதுக்கு பேரு எதுவுமே கிடையாது, காற்று நஞ்சாகாது. இப்ப மேய்ச்சல் நிலம், இப்ப என்ன பண்றோம், 2000-3000 ஏக்கர்ல போட்டேன் மாட்டு பண்ணை. எப்படி மேயிறான் பாரு. 25 ஏக்கருக்கு 5 ஏக்கர் குளம், 100 ஏக்கருக்கு 10 ஏக்கர் 15 ஏக்கர் குளம். எல்லா இடத்துலையும் புல்லுகள் தீவனங்களை வளர்த்து விட்டுருவேன். மாட்டுக்கு தீவனமா இருக்க வாகை, அகத்தி, இகத்தி எல்லா மரங்களையும் வளர்த்துருவேன். அம்பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருப்பான். நீ எவனு வாங்குறவா தூக்கிட்டு தூக்குச்சட்டி தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. அவனா மேய்வான். அவனை கண்காணிக்க நாடு அந்த அந்த பரப்பு முழுதும் CCTV கண்காணிப்பு கருவி வச்சிருப்பேன். அதை கண்காணிக்க போடுறேன் பாரு. இப்போ 2000 ஏக்கர் எடுத்துட்டேன்னு வச்சுக்க. அந்த 2000 ஏக்கர்ல மூணு இதுக்கு பயன்படுத்துறேன் பாரு. ஒரு நிலத்தை காற்றாலைய போட்டுறேன். மாடு கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஆடு கீழே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கேன், காற்றாலை மேல சுத்துது. அதுக்கப்புறம் என்ன பண்றேன், மாடு உயரத்தை தாண்டி மின்சாரம் அங்கே தயாரிச்சிடறேன் பாரு. மாடு எவ்வளவு உயரம் இருக்கோ அதை தாண்டி இந்த சூரிய ஒளி மின் தகட போட்டுறேன். அப்ப 2000 ஏக்கர்ல சூரிய ஒளி மின் தகடு, நிழல்ல இருப்பான், புல்லுக்கு மேய், காற்றால ஒரே நிலத்தை 3 தேவைக்கு பயன்படுத்துறேன். மேய்ச்சல் நிலம் ஆயிடுச்சு, குளம் ஆயிடுச்சு, மீன் வளர்க்கிறேன், அங்க வாத்து வளர்க்கிறேன். ஒரு பொட்டு இடம் வீணடிக்க மாட்டேன். இங்க பாரு, அம்பாட்டுக்கு மேல சூரிய தகட போட்டு மின் உற்பத்தி. நீ கரண்ட் இல்லைன்னு சொல்லவே கூடாது. இது ஆட்டு பண்ணை. இதே மாதிரி 2000-3000 ஏக்கர் ஆட்டு பண்ணை. உனக்கு பணம் எங்க இருக்குன்னு, பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியுதா? ஐயா ஸ்டாலினும் ஐயா எடப்பாடியும் சாராயம் வித்து நம்மளை சாகடிச்சுட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு 50,000 கோடி. பால் எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் கோடி. இப்ப நான் என்ன சொல்றேன், இதை மூடுவோம், ஏன்னா இது உயிரை எடுக்கும். இதை திறப்போம், பால் பொருளாதாரத்துக்கு போவோம். இது 3 லட்சம் கோடி உயிரை கொடுக்கும். இப்ப உன் மகன் இந்த பக்கம் நிக்கணுங்கிறேன், இவன் அந்த பக்கம் நிக்கிறான், நீ இந்த பக்கம் நிக்க போற? அதான் கேள்வி. விளங்குதா? விளங்குதா? இப்ப மேய்ச்சல் நிலம், குளம் எட்டி வச்சிருக்கேன் பாரு. அந்த குளத்தை சும்மா விட மாட்டேன், மீன் வளர்ப்பேன் பாரு. மீன் வளர்த்துக்கிறேன். மாடு பல்லாயிரக்கணக்கான என் மாடு மேய்வான். அவன் அங்கங்க நிக்கிறதுக்கு கூரையில கட்டி மேல சூரிய தகட போட்டுருவேன். ஒரு இடத்தை வீணடிக்க மாட்டேன். அங்கன ஊட ஊடவாரு, பனை, தென்னை எல்லாத்தையும் வளர்த்து வச்சிருப்பேன். இங்க கால்நடைக்கான மருத்துவமனை அங்கே கட்டிடுவேன். வெட்டினரி டாக்டர், கால்நடை மருத்துவர்களுக்கு அங்கே குடியிருப்பு கொடுத்துருவேன். அந்த பண்ணையிலே ஒவ்வொருத்தனுக்கு அரசாங்க வேலை. பாத்துக்க எப்படி இருக்கு பாரு. நம்ம பண்ணை நிலத்தை பாரு, ஒண்ணு கிடையாது. நாடே தொழிற்சாலையா இருக்கும், விவசாய தொழிற்சாலை, வேளாண் பண்ணையா இருக்கும். வேலை இல்லைன்னு நீ கோயம்புத்தூர் கூட போக வேண்டியதில்லை. ஈரோடு தலைநகர் பெருந்துறையிலே இரு தாரங்கிறல்ல பாரு. பாலிலிருந்து உற்பத்தி ஆகும் பொருட்கள் என்னென்ன? முதல்ல பால் நேரடி சந்தை கொடுத்துறோம் மக்களுக்கு. அப்புறம் நெய், தயிர், வெண்ணெய், மோர், பாலாடை கட்டி, எல்லாம் பால்கோவா எல்லாம் தயாரிக்கிற தொழிற்சாலைய பண்ணை. அதை ஒட்டி 1/4 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் 1/4 கிலோமீட்டர் கட்டிடுறேன். அப்போ கணக்கில்லாத வேலை வாய்ப்பு. நீ எங்கேயும் போய் கையேந்த வேண்டியதில்லை. 1500க்குள்ள நீயே 10,000 15,000 20,000 சம்பாதிக்கிற அளவுக்கு அங்க வேலையை தருவேன். நீ ஒரு 10,000 மாசம் தாரேன், செலவு பண்ணி காட்டு. ஏன் பிள்ளைகளை நான் படிக்க பண்ணே? பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கையெழுத்து போட்டுருவேன். பெத்து கொடுத்து 3 வயசுல என்ற ஒப்படைச்சிட்டு வெளியேறிடணும். நீ நான் படிக்க வைக்கிறது ஏன் வேலை, உன் வேலையில வெளியில கொண்டுருவேன். யார் நீ கேட்பேன். பிள்ளை ஒப்படைச்சிட்டு போப்பா. அதே மாதிரி ஆத்தாவுக்கு முடியல, நீ அழைச்சு சொல்லிட்டு நான் உயிர் காக்கும் உறுதியில் கூட்டிட்டு போய் உயர்ந்த ஒத்த ரூபாயிலிருந்து 1 கோடி ஆனாலும் நான் செலவிடுவேன். ஏன்? உன் தாய் அல்லவள், என் தேசத்தின் தாய். 90 வயது பாட்டியானாலும் என் மூத்த அறிவு பெருமகள், என் தேசத்தின் முதுமகள். அவளை போற்ற வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் கொடுத்துருவேன். செலவு என்ன பண்ணுவேன்? படிக்க வச்சிருவேன், வைத்தியம் பார்த்துறேன், குடிக்க தண்ணி கொடுத்துறேன், காசு மிச்சம். மீதி என்ன பண்ணுவேன்? அங்கங்க வேலை கொடுத்துறேன். எப்படி? நானே விவசாயம் பண்றேன். அரிசி இல்ல, பருப்பு இல்ல, தக்காளி இல்ல, காய்கறி இல்ல, வெண்டைக்காய் இல்ல, கீரை இல்ல, சுரக்காய் இல்ல, இந்த சொல்லுக்கே நீ வேலை இல்லை. ஏன்? நானே விவசாயம் பார்ப்பேன். இல்லைன்னு சொன்ன உன்னை கொன்னே விட்டேன். இந்த பாரு, இது பாரு, தகர சீட்டு மேல ஃபால் சீலிங் எப்படி போகுது பாரு. தொழிற்சாலை பாரு எப்படி இருக்கு. ஒன்னும் பெரிய முதலீடு தான் கிடையாது. பாத்துக்க. பால்ல இருந்து நெய், மருதம் அங்காடின்னு அதுக்கு பேரு.
எப்படி கவ்பாய் மாதிரி போயிட்டு இருக்கான். இந்த படித்தவர் படிக்காதவர் எல்லாருக்கும் பண்ணையில வேலை. எத்தனை லிட்டர் பால் விற்பனைக்கு போகுது, எவ்வளவு பால் கோவாக்கு போகுது, பால் கறக்கிறவன், இதுக்கெல்லாம் படிச்சவன் தேவையில்லை. எத்தனை லிட்டர் கறந்துருக்கோம்னு எழுதுறதுக்கு இந்த படிச்ச பிள்ளை எழுதிக்கிட்டு இருக்கு. பக்கத்திலே படிக்காதவன் படிச்சவனு அரசு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். பால் கோவா தயாரிக்கிறேன் பாரு, வெண்ணெய் தயாரிக்கிறேன் பாரு. இது இந்த வெண்ணெய்களுக்கு ஒன்றும் தெரியாம நம்மளை குடிக்க வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. யாரையும் பாரு பாரு, கண்காணி கருவி சிசிடிவி வேலை செய்யறவன் எங்க இருக்கான் பாரு, எங்க இருக்கான்னு பாரு. இப்படி பண்ணையை போட்டுட்டு அப்படியே குறைந்த மின்னழுத்தம் இருக்கிற மின்வேலியை போட்டுருவேன். உள்ள வெளியில ஒரு மின்வேலியை போட்டுருவேன். அதுக்கு மேலதான் வெளியில நின்று பார்க்கணும். அப்படி என் பண்ணையை நீ பார்வையிடணும்னா கோபுரங்களை கட்டி கட்டி வச்சிருப்பேன். நீ அனுமதி வாங்கி மேல இருந்து பார்த்துக்கலாம், படம் எடுத்துக்கலாம், கறி வைப்பேன். கல் எடுத்து எறிகிறது, இந்த பீங்கான தூக்கி போடுறதுன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவேன், பக்கத்திலே காவல் நிலையம் வச்சிருப்பேன். தொலைச்சு பிறகு வா, ஏய் நான் என்ன கருணாநிதி மகன் நினைச்சிய, பிரபாகர மகன் தான். மண்ட முழுக்க கனவு தந்தவன் யார், என் தலைவன், என் தலைவன். பாரு எப்படிப்பட்ட எப்படி பண்றேன் பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பாரு இப்ப பாரு, இது வெளியில் நின்றுதான் நீ பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மேல சுத்தி கோபுரம் மாதிரி கட்டி வச்சிருப்பேன். பக்கத்திலே காவல் நிலையம் வச்சிருப்பேன். கண்காணிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க பாரு கண்காணிப்பு கோபுரங்கள் இருக்கும். இந்த மாதிரி கட்டி கட்டி இருப்பேன். உன்னை ஏற்றி விடுவேன், நீ போய் பார்த்து ரசிக்கலாம். இங்க அலுவலகம் வந்து இப்படி கண்ணாடி அறைகளால் கட்டிடுவேன். குளிரூட்டப்பட்டது. வேலை யாராருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, விதவைகளுக்கு, திருநங்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துருவேன். புரியுதா? நீ எங்கேயும் போன்றதில்ல, அங்கே உட்கார்ந்துக்கிட்டு கேமரா அப்படியே தட்ட வேண்டியதான். அந்த செவல மாடு கண்ணு போடுது, போயிடுவாப்ல. அந்த மாட்டுக்கு ஏதோ படுத்தே கிடக்குது, எந்திரிக்கல, மருத்துவர் போயிடுவாப்ல. எல்லாமே எல்லாமே சிஸ்டம், எல்லாமே டிஜிட்டல் பண்ணிடுவேன், எண்ணியலுக்கு மாத்திடுவேன். பயப்படாத, அண்ணன் என்னடா மாடு மேய்க்க சொல்லு, நீ வர வேணாம் போ. ஆனா பால் குடிச்சா உன்னைய கொண்டே வருவேன். பாரு பாரு, நம்ம பிள்ளைகளை பாருடா எப்படி வேலை செய்யறாங்க. கோட் சூட் போட்டு நில்றா போய், அவன் பாட்டு மேய்ஞ்சிட்டு இருப்பான்டா. நான் சொன்னா நீ சிரிக்கிறடா. ஆஸ்திரேலியாடா வெறும் பாலுடா, பால் பால் தான். பாரு, நான் அண்ணன் மேய்க்க சொன்னா சிரிக்கிறிய, பெருந்துறையில ஆஸ்திரேலியால அதான்டா மேய்க்கிறேன். பாரு ஆஸ்திரேலியா பண்ணைய பாரு எப்படி போறேன். புள்ள இப்படி தீவனத்தை எப்படி போட்டுட்டு போறான் பாரு. ஆஸ்திரேலியா பால் எப்படி கறக்கிறான் பாரு. இது டென்மார்க், பால் தான் பெரிய பாலை வச்சுதான் பெரிய வளமான நாடா மாறுது. பாரு, உனக்கு அண்ணன் சொல்ல விரும்புறேன், கியூபா வெறும் கரும்பு, புரியுதா? டென்மார்க் வெறும், பிரேசில் மாடும் கரும்பும். ஒரு நாடும் ஒரு வளத்தை வச்சு. சிங்கப்பூர் ஒண்ணுமே கிடையாது, கடல் தான். ஆனால் அவன் உலகத்துல தலை சிறந்த கல்வி மருத்துவத்தை வச்சிருக்கான், எல்லாருக்கும் வேலை கொடுக்குறான். ஏண்டா சிங்கப்பூர்காரனால கொடுக்க முடியாது, உன் மயன் சீமானால கொடுக்க முடியாதாடா? ஏண்டா நம்ப மாட்ட? ஏன் நம்ப மாட்ட? சீமான் சொல்றதான் பிரச்சனை. நான் வேற யாராவது வச்சு சொல்லவா? சொல்ல வைக்கிறேன் பாரு, சொல்ல வைக்கிறேன் பாரு. இங்க பாரு, இங்க பாரு, இது டென்மார்க். அடுத்து பாரு, அடுத்து பாரு. நீ மாடு மேய்க்கிறதுனா ஏதோ கேவலம் நினைச்சிருக்க. என்னடா டேய், நபிகள் நாயகன் வச்சிருக்காரா, பகவான் கிருஷ்ணன் வச்சிருக்காரா, இயேசு வச்சிருக்காரா? அவனா அமெரிக்காங்கிறியே, அவனே மாடுதாண்டா வச்சிருக்கான். அந்த வர்றா அமெரிக்கா. எத்தனாயிரம் ஏக்கர்ல பிரேசில் பாரு, பண்ணைய பாரு, பார்க்கவே ஏப்பாரு பத்தியா? அதே மாதிரி பெருந்துறை நான் ஆக்கிடுறேன், எனக்கு ஓட்ட போட்டுரு. என்ன இங்க பாரு, பிரேசில பாரு, பிரேசில பாரு. மாட அவன் இந்த ட்ரக்ல மேய்க்கிறான்டா தம்பி, வல்லுந்துல மேய்க்கிறான், ஜீப்ல பாரு. ஆஸ்திரேலியால பிரேசில்ல ஜீப்பு, வல்லுந்து, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாங்க. இவன் என்ன பண்றான், இந்த ஆஸ்திரேலியாக்காரனை பாரு, ஆஸ்திரேலியா உலங்கூர்தின்னு சொல்லணும்ல, ஹெலிகாப்டர்ல மேய்க்கிறாப்ல. அது மாதிரி உனக்கு 2-3 ஹெலிகாப்டர் தந்துடுறேன். இந்த பாரு, வெள்ளக்காரன் மேய்க்கிறான் பாரா, இந்த வர மேய்க்கிறான் பாரு. டேய் எப்படி போதுற பாரு, டேய் பாடுறா, டேய் பாரா பாரா பாரா, எப்படி மேய்க்கிறான் பாரா. டே தம்பி, பால் இருந்தா நாடு பசி இருக்காதரா,
பால் முழுமையான உணவுடா. என் கூட பிறந்தவனே, என்னை பெத்த தாயே, நீ பெத்தவனே என்னை 1 வருஷத்துக்கு மார்ல பால் மட்டும்தான் கொடுத்த. நான் எதையும் சாப்பிடல. ஆனா எனக்கு கழிவு வந்தது ஏன்? முழு புரதச்சத்து உள்ள முழு உணவு பால். என்ன திரவ உணவுலையும் என் உடன் பிறந்தவனே கழிவு வராது. பால்ல மட்டும், என் பால் முழு உணவு. பால் மட்டும் என்னிடத்தில் இருந்தால் என் நாடு பசியை மறந்துடும்டா. பால், மோர், தயிர் எந்த வடிவத்தில் வேணாலும் என் மக்களுக்கு பசி சொல்ல ஒழிச்சு வருவேன்டா. நான் என்னை நம்புடா. டே, நான் சத்தியத்தின் மகன்டா. சத்தியமே உருவமா இருந்த பிரபாகரன் என்ற பெரும் மரவனின் மகன்டா. நான் ஏன்டா உனக்கிட்ட போய் சொல்லணும்? நான் ஏமாத்துறேன். இந்த வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் தாரேன், ஒவ்வொரு பெண்ணுக்கு 1 கிலோ தங்கம் தாரேன், புதுசா கல்யாணம் நான் வைரம் தாரேன்னு சொல்ல தெரியாதாடா? பைத்தியக்கார பையில தரமாட்டேன்னு சொல்ற என்னை நம்புடா. அப்ப என்னடா தருவேன்? படிப்பு தரண்டா, படிப்புக்கு ஏற்ற வேலை தரண்டா, பார்க்க மருத்துவம் தரண்டா, குடிக்க தண்ணி தரண்டா, நல்ல சோறு தரண்டா, நல்ல பால், முட்டை எல்லாம் தரண்டா. உனக்கு பசியெல்லாம் முடிக்கிறேன், வேலை தரேன், சம்பளம் தரேன், நல்ல வசதியா பெருமையா வாழ்றா. பிச்சை எடுக்காதரா, பிச்சை எடுக்காத, தவிச்சது கையேந்தாதரா, கையேந்தாதரா, கையேந்தாதரா. இங்க பாரா மாடுடே, அவன் மேய்க்கிற அழக பாரு, இவரை ஓடுதா. சீக்கிரம் பெருந்தொழில் இப்படி பண்ணைய ஆரம்பிக்கணும்னா போட்டு விவசாயிக்கு போட்டு இந்த பயிலுக ஹெலிகாப்டர்லையும் குதிரையில மேய்க்கிறான். இந்த ஒரு குதிரையில மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. உனக்கு குதிரை வேணாலும் குதிரை தாரேன், ஹெலிகாப்டர் வாங்கி கொடுங்க நான் வாங்கி தரேன், இல்ல ஜீப்ல மேப்பம்னாலும் ஜீப்ல மேயி, எதுல மேய்க்கிறியோ சொல்லு. இந்த பாரு, நாயை ஓட்டிக்கிட்டு குதிரையில போயிட்டு இருக்காப்டா. இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், உனக்கு ஜீப் தாரேன், குதிரையும் தாரேன், ரொம்ப பெரிய பண்ண 10,000 ஏக்கர்னா ஹெலிகாப்டர் தாரேன். நீ ஒண்ணு மேய்க்கல, சுத்தி பார்த்துட்டு வா. தண்ணி குடிச்சிருச்சா எல்லாம் நீ ஒண்ணு இல்ல, ட்ரோன் மூலம் அந்த கேமரா இருக்கு பாரு, நீ அலுவலகத்தில் இருக்க வேண்டியதான், அது போய் இந்த ஒரு படம் எடுத்து அனுப்புது பாரு, ஒன்னும் தப்பிக்க முடியாது. இப்ப பாலை எடுத்து பாரு, இந்த மாடை விண்ணூர்தியில ஏற்றி கொண்டு வரான் வேற வேற நாடுகளுக்கு கறிக்கு. பாரு பாரு, ஏத்துறான் பாரு. கறி அவ்வளவு பெரிய சந்தை. உன்னால நம்ப முடியுதா? உலகத்துல அதிக விலை போற கறி எரும மாட்டு கறி தான். விலை போற பால் எரும பால் தான். உலகத்துல அதிகமா சந்தை மதிப்புள்ள பால் எதிரிமா? கழுதப்பால். கழுதைன்னு அருமை தெரியாத கழுதைகளா நம்ம வாழ்ந்துட்டோம். இப்ப காட்டம்பார் பயப்படுவ பைத்தியக்காரா. டே, நான் உன் மேல உன் கூட பிறந்துட்டேன்டா. நான் உன் மேல ரொம்ப உன்னை அனுபவிச்சு உன்னை நேசிக்கிறேன், காதலிக்கிறேன், அதனாலதான் இவ்வளவு கத்துறேன். இல்லைன்னா எப்படியோ போடான்னு நான் பாட்டு போயிருவேன். எனக்கு 2000 கோடி தானே, நான் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு பொண்டாட்டி விலையை பார்த்துட்டு போயிருப்பேன். இந்த வரும் மாடை பிளைட்ல ஏத்துறான்டா. டே, மாடை பிளைட்ல ஏத்துறான் வேற நாட்டுக்கு கறிக்கு. ஆடு மாடுகளை கப்பலை ஏற்றி கொண்டு வரான்டா. கப்பலை இந்த வர ஏறுறா, கப்பல்ல போதுவான் ஆடு மாடு கறிக்கு போயிட்டு இருக்கு. எப்படி கறிய வெட்டி பதப்படுத்தி உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறான் பாரு. பாரு, ரிச் புரோட்டீன் உள்ள உணவு மாட்டுக்கறி. 70 விழுக்காடு புரோட்டீன் தான் இருக்கு, 30 விழுக்காடு தான் கொலஸ்ட்ரால். ஆட்டுக்கறியில் 100 விழுக்காடு கொழுப்பு இருக்கு. அதனால மாட்டுக்கறி 3 மணி நேரம் 4 மணி நேரம் மூச்சு விடாம தண்ணி கூட குடிக்காம அப்படியே பேசிருக்கான விஷயமா நான் இல்ல, அவன் தான் வாரம் 1/2 கிலோ போட்டு ஜிம்ம அடிச்சுட்டோம்னு வச்சுக்க, வாடா 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 வாடா. மாட்டுக்கறி ஏற்றுமதியில அண்ணன் சொன்ன நீ நம்பல பாரா, மதிப்புமிக்க நம்ம பிரதமரை பாரா என்ன. भारत सरकार ने घोषित किया है, स्वयं भारत सरकार ने घोषित किया है कि पूरे विश्व में बीफ एक्सपोर्ट में हिंदुस्तान नंबर 1 है. அதியா மாட்டுக்கறி ஏற்றுமதியில இந்தியா அதிகமா அந்நிய செலவணியை ஈட்டுது. 2வது பிரேசில், பால்ல முதல்ல பிரேசில், இந்தியா 2. இந்த மாடே வளர்க்காம ஏற்றுமதி செய்யுது. நாம ஏன்டா நம்மளால மாட்டுக்கறியை உலகத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாது? நம்மளா ஏன்டா பாலை ஏற்றுமதி செய்ய முடியாது? டே, இவன் காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யறான், நம்ம காரை இறக்குமதி செஞ்சு சோறை ஏற்றுமதி செஞ்சிருவோம்டா. அதான்டா நிலையான பொருளாதாரம் இருக்கு. போய் தேகரா வரா. இப்ப ஆட்டு பண்ண போட்டேன், 3000 4000 5000 10,000 ஆடு போட்டனா பாரு, நெய்ராம் பாரு. உனக்கு கறி, ஆட்டுப்பால், ஆட்டுத்தோல் எல்லாமே பொருளாதாரம். பாத்துக்க.
5 கோடிக்கு ஒரே நாள்ல ரம்ஜான் அன்னைக்கு ஒரு சந்தையில, ஒரே ஒரு சந்தையில ஆடு விக்குது. தீபாவளி அன்னைக்கு ஒரே சந்தையில 15 கோடிக்கு ஆடு விக்குது. ஆனா நீ ஆடு வளர்க்க கூச்சப்படுற. என்ன படுவேன். நீ அரசு வேலைன்னா அண்ணனையே தள்ளி விட்டு முன்னாடி ஓடியாருவேன். கவர்மெண்ட் வேலைன்னா உனக்கு ஒரு நோய் இருக்குப்பா. எப்படி நான் காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும், அரை காசுனாலும் அரசாங்க காசு. அட பைத்தியமே, அரசாங்கத்துக்கு காசு விட்டது நீ தான். அதனால எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு. அதனால உன் மகன் என்ன செய்றேன், நீ அங்கே இரு, அரசு வேலை. நீ தென்னை மரத்திலிருந்து தேங்காய் மட்டையிலிருந்து நார் தயாரிக்கிறது அரசு வேலை, கொட்டாச்சி தயாரிக்கிறது அரசு வேலை, தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறது அரசு வேலை. உனக்கு அரசாங்க வேலை அவ்வளவுதான். நான் தர்றேங்கிற என்ன உனக்கு என்ன வேலை? நீ 10,000 கொடுத்துறா, நீ செலவுன்ட்டு நீ காட்டிடுறா, மாத்துறேன் காட்டினேன் மகிறேன். நீ மிச்சம் பண்ணுவ. ஏன், நானே பேங்க் திறப்பேன். என்ன பேருக்கு? தமிழ் தேசிய வைப்பகம். ஒவ்வொரு ஊர்லயும் திறப்பேன். எங்க திறப்பேன்? பெருந்துறையில, ஒன்றிய தலைநகர்ல, மாவட்ட தலைநகர்ல திறப்பேன். நீ சேமிப்ப, நல்லா இருப்ப, பெருமையா வாழ்வ. இவன் யாருன்னு பாத்தியா? நீ கேவலமா பாக்குற கழுத. எனக்கு பிரச்சனை இது இல்ல. மறுபடி மாடை எங்கிருந்து உற்பத்தி செய்யறது, ஆடுகளை எவ்வளவு பெருக்கிறது, இந்த கழுதைக்கு நான் எங்க போவேன், எங்கிருந்து இறக்குமதி செஞ்சு கொண்டு வருவேன்? மாடு, என் பாரம்பரிய மாடு செத்து போச்சு. இப்ப எங்கிருந்து பிரேஸ் இல்லை. என்னோட மாட்டின் விந்தணுவை இவ்வளவு 100 கோடிக்கு வாங்கி போய் நாடே உருவாக்கிட்டான். இப்ப நான் அவன்கிட்ட போய் கெஞ்சி கப்பல்ல இறக்கணும். ராஜஸ்தான் அல்லது குஜராத்தில் இருந்து கிரு, இந்த ஓங்கோல், இந்த மாடுகளை இறக்கணும், இறக்கி பெருக்கணும். விதை என்கிட்ட இல்ல. எங்க ஐயா, எங்க அப்பன் நம்மாழ்வார், எங்க ஐயா ஜெயராமே 500 பாரம்பரிய நெல்வகைகள் அங்கங்கே வேளாண் குடிமை வச்சிருக்காங்க. அதை வாங்கி மறுபடி பெருக்கணும். எவ்வளவு பெரிய பொறுப்பையும் கடமையும் இந்த ஏழை பிள்ளைகிட்ட கொடுத்து விட்டா. நீ இங்க பாருங்க, இந்த கழுதை வச்சிருக்கியா? இல்ல, நான் கழுதையை மறுபடி பெருக்கணும். பாரு, இது வர்றா தம்பி, இது கழுதை இல்லடா, பெருங்காசு. திருச்சியில ஒரு தம்பி வளர்க்குறான்டா. நீங்க வரும்போது வெறும் கழுதை வச்சு தான் கட்டுறோம். பாத்தீங்களா, இவ்வளவு ப்ராடக்ட். கழுதை மூத்திரம் 1000 ரூபாடாடே கொண்டாண்டீங்க. ஆமா, எல்லாமே கழுதையில இருந்து எல்லாமே கழுதையில உற்பத்தி பண்றோம். சரி, அப்படியே ஒன்னொன்னா பாக்கலாங்களா? பார்த்தலாம். முன்னாடி நீங்க வந்து கழுதை பால் தான் பாத்திருப்பீங்க. ஆமா, கழுதை பால் வந்து உங்களுக்கு தெரியும் 3000 to 5000 போகுது. 3000 to 5000 போகுதுங்கிறாரு. உலக நாடுகள்ல உலகத்திலே காஸ்ட்லியான மில்க், விலை உயர்ந்த பால் கழுதை பால் தான். பாத்துக்க டே, அண்ணன் போய் சொல்லடா, நம்புடா டே, நம்பு. ரொம்ப ஒரு சூப்பர். திருச்சியில நம்ம பிள்ளை வளர்க்குறான்டா. கேரளாவில் ஒருத்தன் மாசம் 50 லட்சம் சம்பாதிக்கிறாரா, கழுததான்டா. பால் 3000 to 5000 வரை போகுதுன்றாரு. உலக நாடுகள்ல சந்தை 5000 1 லிட்டர் பால் போடும். இப்போ 3000 ரேட் போகுதுங்க. கண்டிப்பா 3000 கம்மி ஆகுது. உலகத்திலேயே காஸ்ட்லியான பாலாடை கட்டி இருக்கிற சீஸ் கழுத பால்ல தயாரிச்சதுதான். இந்த பாரு டாங்கி சீஸ், இதாண்டா உலகத்திலே விலை உயர்ந்தது. ரொம்ப இதுக்கு மதிப்பு அதிகம், மார்க்கெட் அதிகம். வெள்ளைக்காரன் எப்படி வெட்டி திங்கிறான் பாரு. நீ வெள்ளைக்காரன் செஞ்சா தான் நம்பிடுவியே. நான் கருப்பா இருக்குன்னால நம்ப மாட்டேன். அதுக்கு தாண்டா அவனை போடுறேன். இந்த பாரா, உலகின் விலை உயர்ந்த சீஸ் செர்பியாவில் தயாரிக்கப்படும் பூலே சீஸ். அது பால்கன் கழுதைகளின் பாலிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. 1,49,00,000, அதாவது 1,49,000, அது 1,50,000 லட்சம். நீ எதை நம்புவ? நான் சினிமாவில் டயலாக் பேசினா நம்புவேன். கழுதை வளர்ப்பு தொழிலை ஊக்குவிக்க மத்திய அரசு 50 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கும் திட்டத்தை அறிவித்திருக்கிறது. எப்படி? நம்ம அரசு தான்டா, மோடி அரசு 50 லட்சம் தரங்குது மானியம். வளர்க்குறியா? வாங்கி தரேன். நீ இப்படி சொன்னா வரமாட்டா. நான் வளர்க்கிறேன் வாரியான்னா வருவேன். தமிழ்நாடு அரசு வளர்க்குது, நீ வேலைக்கு வரியா? மாசம் 15,000 20,000 தாரேன். வளர்ப்பதற்கு லட்சக்கணக்கில் மானியம் தருவதாக அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. தேசிய கால்நடை வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கால்நடை தொழில்களை தொடங்குவதற்கு நிதி உதவி வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. டாங்கி மில்க் எவ்வளவு? 5000 போட்டுருப்பாரு. 1 லிட்டர் போத்தல்ல போட்டுருக்காம பாரு. அடுத்து பாரு, ஒன்னா பாத்துக்க. இது அந்த பாலாடை கட்டி தயாரிக்கிறான். ரொம்ப உலகத்தில் எப்படி தயாரிக்கிறான் பாரு. ரொம்ப மதிப்பு மிக்கதா இருக்குது இது. இதுல இருந்து தயாரிக்கிற சோப்பு விலை உயர்ந்தது.
இதுல இருந்து தயாரிக்கிற அழகு சாதன பொருள்கள் தான் கழுதப்பால்ல இருந்து அதிகமா தயாரிக்கிற அந்த கிரீம், இந்த இதெல்லாம் அழகு. நீ படிச்சிருப்ப, கிளியோபாட்ரா கழுதப்பால்ல குளிப்பா, அதனாலதான் அழகா இருக்கான்னு. நீனும் கூட குளி, நாங்க தரேன் பால், தாரேன். எப்படி எப்படி கழுதப்பாலை எப்படி பேக் பண்ணி எப்படி பொட்டலம் போட்டு விற்கிறான் பாரு, பாருங்க பாரு. இந்த கழுத சோப்பு நம்ம ஊர் அம்மா தான் தயாரிக்குது. இந்த சோப்பு வளலைன்னு பேரு தமிழ்ல சோப்பு. அது எவ்வளவு வருமா? கழுதப்பால், தூய்மையான மற்றும் இயற்கையான கழுதப்பால். இந்த சோப்பு எவ்வளவு தெரியுமா? 400 ரூபா, 389 ரூபா. இந்த கழுத டாங்கு ஷாம்பு வந்து 900 ரூபா, அதாவது 1000 ரூபாய் கிட்ட வருது. இங்க பாரு, இயற்கை பொருள்கள் தயாரிப்பாங்க. இது அடுத்தது. இப்ப வாழை உனக்கு எது காட்டுறேன்னு அண்ணன் விரிவா ஒன்னையும் காட்டுவேன், அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் வேற திருப்பூருக்கு வர போகணும்ல, கொஞ்ச நேரத்தில் உன் மொழியில சொன்ன ட்ரெய்லர் கொஞ்சம் முன்னோட்டம் அது காட்டிட்டேன். இப்ப பாரு, வாழையை போட்டோமா, எத்தனாயிரம் வைக்கல போட்டோம். போட்டோன்னு என்ன பாரு, வாழை காய விட்டுரு, பழத்தை விட்டுரு. இது தொழிற்சாலை பதப்படுத்தி இதை சேமிக்கிறது குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு வச்சுக்கிறேன். எத்தனை வருஷம் வேணாலும் அப்படியே இருக்கும். உனக்கு தேவைப்படும் போல வாழைப்பழம் தருவேன். இந்த சிப்ஸ் வில்லை, இன்சோய் வில்லையை வெட்டி நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன். நோ பிளாஸ்டிக், நோ பாலித்தீன் நான்சென்ஸ் பேன் பண்ணிடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன், மரவள்ளி கிழங்குல இருந்து தயாரிப்பேன். அதே பிளாஸ்டிக் பை மாதிரி, அது தண்ணிக்குள்ள போட்டா கரைஞ்சிரும். ஜப்பான்ல செய்யறேன், உனக்கு போட்டு காட்டுறேன். மரவள்ளி கிழங்கு வரும்ல, அதுல இருந்து செய்யறேன். வாழையில இருந்து பை செய்யறேன் பாரு. வாழை சாப்பிடுற தட்டு போதுவாரு ஒரு செக்ஷன், இதுல இருந்து வேலை உனக்கு. அப்ப நீ மாடுக்கிற அதை செய்ய, மிஷின் செய்யும். இந்த ஒரு வாழை நாறு, வாழையில இருந்து நூல் எடுக்கிறேன். எடுத்து வேட்டி சேலை செய்கிறேன். வேட்டி சேலை பை தயாரிக்கிறேன். நூல் எடுக்கிறேன் பாரு, எப்படி எடுக்கிறேன் பாரு. சாப்பிடுற தட்டு, இந்த சேலை, வேட்டி. இந்த விருதுநகர்ல ஒரு ஐயா தயாரிக்கிறார். என் மனைவி கையிலுக்கு அழகான இந்த மாதிரி ஒரு புடவை கொடுத்து பரிசு கொடுத்தாப்புல. இங்க பாரு, இது என்னன்னு பாக்குறேன், வேர்க்கடலை. வேர்க்கடல இருந்து என்ன வறுத்து வர பாருங்க, கடலை. இது சும்மா முன்னோட்டம். மரச்சக்கு கடலை தயாரிக்கிறேன். கடலை என்ன தயாரிக்கிறேன், கடலை புண்ணாக்கு, கடலை மிட்டை தயாரிக்கிறேன். அது தனி தொழிற்சாலை. இந்த கடலை புண்ணாக்க மாட்டுக்கு எடுத்துட்டு போறேன். என் மாடு ஆடுகளுக்கு கொண்டு வரேன், உரம் கொண்டு போறேன். உரத்துக்கு நொறுக்கி போடுறேன், உரத்துக்கும் வேளாண் பண்ணையில போடுறேன். வேர்க்கடலை, மரச்சக்கெண்ணெய். இது என்ன, எள்ளு. 2000-3000 ஏக்கர்ல எள்ளு. எள்ளு இருந்து எண்ணெய் எடுக்கிறேன். எள்ளு இருந்து எள்ளு மிட்டாய் தயாரிக்கிறேன். எள்ளு புண்ணாக்கு தயாரிக்கிறேன். அதை நிலத்துக்கு உரமாகவும் மாட்டுக்கு ஆட்டுக்கு தீவனமாகவும் கொண்டு போயிடுறேன். உனக்கு என்ன நல்லெண்ணெய் வேணும் நானே கொடுத்துறேன். அரசு முத்திரை, தமிழ்நாடு அரசு முத்திரை இருந்தா நீ நம்பி வாங்கு. ஒரு சொட்டு விஷம் இருக்காது, நஞ்சு இருக்காது. ஏன், ஆட்சியை நடத்துகிறவன் நீ பெத்தவன், உன் உடன் பிறந்தவன், உன் மகன். என் தாய்க்கு, தந்தைக்கு, என் அக்கா தம்பி, அண்ணன் தம்பிக்கு, என் பிள்ளைக்கு நஞ்ச கொடுப்பனா? நம்பி வாங்கி சாப்பிடு. பாரு வேலையிலன்னு சொல்லாத கொண்டே வருவேன். கற்றால சோத்து கத்தாலை போடுற மாதிரி ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல கத்தாலை விளைவிக்கிறேன். கத்தாலை இருந்து மூலிகை பொலிவுட்டும் சாறு, அதுல இருந்து சோப்பு கட்டி எத்தனை கண்டுபிடிச்சு வைக்கிறான் பாரு உலகத்துல. இங்க பாரு, இவன் யாரு, சூரியகாந்தி. சூரியகாந்தில இருந்து விதை எடுத்து எண்ணெய் தயாரிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி தேன் பெட்டிகளை வச்சிடறேன். தேன் தரும் தேவதைகளை வைக்கிறேன். வச்சு எப்படி நம்ம உடைய போட்டு எப்படி வேலை செய்யறான் பாரு, எப்படி வேலை செய்யறான் பாத்துக்க. பலாயிரம் ஏக்கர்ல கூட்டு பண்ணையில கணக்கில்லாத பூக்கள், மரங்கள், செடி கொடிகள், தேனீக்களை வளர்க்கிறேன். தேனீக்களை வளர்த்து தேன், சர்க்கரையை, சீனியை வந்து பேன் பண்ணிடுறேன், தடை பண்ணிடுறேன். கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, இந்த தேன், இதை தான் நீ பயன்படுத்தணும். இவ்வாறு தேன் கொடுக்குறேன் பாரு. அப்புறம் தேனை உனக்கு பட்டி நான் கொடுத்துருவேன், குறைஞ்ச விலைக்கு கொடுத்துருவேன். நீ நம்ப மாட்டான்னு ஒரு தேனியே வேற போட்டேன். என்ன உனக்கு எதுக்குமே நல்லது. இதுல இருந்து தேன், இந்த இது இருக்குல்ல, தேன் எடுத்துட்டு கூடு இருக்குல்ல, அதுல இருந்து சோப்பு கட்டி தயாரிக்கிறேன் பாரு. நீ வேலையில நீ சொல்லுவ, நீ எப்படி சோப்பு கட்டி வருது பாரு. அங்கேயே உனக்கு பயிற்சி கொடுத்து இங்கேயே பயிற்சி முகாம் வச்சிருவேன். பயிற்சி எடுத்து போய் வேலை செய்ய. போயா படிக்கலை ஐயா, அதுக்கு தான் வேலை இருக்கல. போ படிச்சிருக்கேன், அதுக்கு தான் வேலை இருக்கு. போ ரொம்ப படிச்சிருக்கேன், இதை போய் வெளிநாட்டுல வித்துட்டு வா. போ இவ்வளவுதானப்பா. என்னப்பா பாருப்பா, இவருப்பா சோப்பு கட்டி. டேய், இப்படி யாரையாவது ஒருத்தனை சொல்ல சொல்லிடுறா, நான் போட்டியில இருந்து விலை போயிடண்டா. டேய் போயிடண்டா. சூரியகாந்திலிருந்து தான் தேன் எடுக்கிறேன்னு நினைக்காத. செம்பருத்தி, சாமந்தி, மல்லிகை எல்லாம் வளர்ப்பேன். கூட்டு பண்ணையில எல்லாத்திலையும் என் பிள்ளைய போய் தேன் எடுத்து வந்து கொடுக்கும். சேவை பொருளாதாரம்னு இதுக்கு பேரு. அதுக்கு தான் சேமிக்குது. ஆனாலும்
மற்றவங்களுக்கும் பயன்படுது. அதே மாதிரி என் விவசாயி அவனுக்கு உழைக்கிறான், அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் வயிறு நிறைஞ்சது போல அடுத்த வயிறு நிறைய கொடுக்கறான். இதுக்கு பேர் தான் சேவை பொருளாதாரம்னு பேரு. 2 பேர் தான் உலகத்துல தனக்காகவும் பிறருக்காகவும் உழைக்கிறவன். தேனியும் என் விவசாயியும் தான். இது ஒரு உதாரணத்துக்கு சூரியகாந்தி. இப்படி சாமந்தியும் போடுவேன், செம்பருத்தியும் போடுவேன், மல்லிகையும் போடுவேன், என்னென்ன பார்த்துக்க. சூரியகாந்திலிருந்து எண்ணெய் தயாரிக்கிறோம். இப்படி எடுத்துக்கிட்டு வருது, அந்த ட்ரக்கை எடுத்துட்டு வருது விதை, அதுல இருந்து சூரியகாந்தி எண்ணெய். நீ கொட்டமுத்து பார்த்துருப்ப, ஆமணக்குன்னு சொல்லுவான், நாங்க கொட்டமுத்துன்னு சொல்லுவோம். பல 100 ஏக்கர்ல கொட்டமுத்தை போட்டு அதுல இருந்து எண்ணெய் எடுப்பேன். அதுல இருந்து புண்ணாக்கு எடுத்து மாட்டுக்கு தீவனமாகவும் உரமாகவும் பயன்படுத்துவேன். அந்த எண்ணெய் விளக்கெண்ணெய், ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப நல்லது. அதை நீ தமிழ்ல சொன்னா விளக்கெண்ணெய்னா கேவலமா பாக்குற. பிரெஞ்ச் ஆயில் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டா வாங்கி நல்லா பயன்படுத்துவ. உனக்கு ஒரு நோய் இருக்குல்ல, எதை இங்கிலீஷ்ல சொல்லணும், சொல்லி தொலைக்கிறேன். சூரியகாந்தி எண்ணெய் நீ இது கொஞ்சம் தான், ஆனா என்னென்ன பெருந்துறையில வரும்னு உனக்கு தெரியும், என்னென்ன பவானியில வரும், கோவிச்செட்டியில வரும், திருப்பூர்ல வரும் தெரியும். அங்கங்க பருத்தி வருமா, பருத்திலிருந்து தொழிற்சாலை, நூல் பற்றாக்குறை திட்டாக்குறை எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஓ அரசு, ஓ அரசு, ஓ மகனோட அரசு, ஓ அரசு. எதை பத்தியும் யோசிக்காத. இங்க பாரு, இப்ப தென்னையா, தென்னை இருக்கு பொள்ளாச்சி கோவையில, போடுறா இண்டஸ்ட்ரிய பாரு. காட்டிட்டு போறேன், சீக்கிரம் திருப்பூருக்கு போகணும், 1 மணி நேரம் ஓடணும். அப்புறம் இன்னொரு நாள் வந்து காட்டுறேன். இப்போ எண்ணெய் தயாரிக்கிறேன், தேங்காயில இருந்து தேங்காய் மிட்டாய் தயாரிக்கிறேன், நார் தயாரிக்கிறேன். உன்னால நம்ப முடியுதா? ஒரு கைத்து கட்டில் அமெரிக்கால 1 லட்சம் ரூபாய். அப்ப இந்த தேங்காயில இருந்து வர துகள் இருக்குல்ல, இந்த நாரை கழிச்சிட்டு அதை உரமா பயன்படுத்திடுறேன், உரமா பயன்படுத்துறேன், மிகச்சிறந்த உரம். அப்புறம் கொட்டாச்சி, அதுல இருந்து பெரியது பாரம்பரிய தென்னை கயிறு கட்டில் வெளிநாடுகளில் சுமார் 60,000 2 லட்சம் வரைக்கும் போகுது கொட்டாச்சி. எதுவுமே வீண் கிடையாது தம்பி, எதுவுமே வீண் கிடையாது. பாத்துக்க, விலை உயர்ந்த பொருள்கள் அதெல்லாம் பயன்படுத்தப்படுது. கொட்டாச்சிலிருந்து காப்பி குடிக்கிற கப்பு, இது மதிப்பு கூட்டுறது, இதுக்கு பேரு கொண்டு வந்துட்டேன். எல்லாம் பதப்படுத்தி வைக்கிறேன். தேங்காய்னா எந்த நேரத்தினாலும் உனக்கு இளநியை வெட்டி எல்லாம் வச்சிருப்பேன். மூங்கில் நாடங்களும் வளர்க்கிறேன், தெருவங்கு சாலை எங்கும் வளர்க்கிறேன். மூங்கில் இருந்து பாரு எப்படி வெட்டி எப்படி கொண்டு வரேன் பாரு. மூங்கில்ல கட்டிலு, மூங்கில்ல ஒரு நாற்காலி, மூங்கில்ல கரண்டி, மூங்கில்ல பேனா, மூங்கில்ல குடுவே, பிளாஸ்டிக்க பேன் பண்ணிடுறேன். இதுல கொடுத்துறேன் உனக்கு, நல்லா குடிச்சுக்க. இந்த பாரு, மூங்கில இருந்து நார் எடுக்கிறேன் பாரு, எல்லாம் பாரு. மூங்கில இருந்து கரண்டி, மூங்கில இருந்து கட்டிலு. இது யாரு? கரும்பு. கரும்பு பாத்துக்க, சுருக்கமா காட்டுறேன், வேக வேகமா. கரும்பு, கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிறாங்க, பெட்ரோல் பிரேசில் எடுக்குது. அந்த நுட்பத்தை மகன் பின்பற்றேன். சக்கரை, இது வெள்ளையா இருக்குது, தெரியாம போட்டான். சக்கரை பொன்னிறத்துல இருக்கும். இது அதுல இருந்து வர சக்கை. இதுல இருந்து என்ன பண்றேன்? தாள். மரத்தை வெட்ட மாட்டேன், வெட்டினவன் கையை வெட்டி போயிருவேன். இங்க பாரு, மரம் என் உயிர், அதை வெட்ட மாட்டேன். இதுல இருந்து எடுக்கிறேன். மரவள்ளிக்கிழங்குல இருந்து தாள் தயாரிக்கிறேன். இதுல இருந்து தயாரிக்கிறேன் பாரு. இங்க பாரு, தாள் தயாரிக்கிறேன். எப்படி தயாரிக்கிறேன் பாரு. அண்ணன் பாரு, தாள். உனக்கு எவ்வளவு தாள் வேணும்? நான் தாரேன் உனக்கு. மரத்தை தொடாத, தாள். அதுக்கப்புறம் என்ன வேணும்? எத்தனால் எரிபொருள் உனக்கு வந்துருச்சு, தயாரிச்சிட்டேன். இப்ப சாப்பிடுற தட்டு தயாரிக்கிறேன், இதுல தயாரிக்க சக்கையில இருந்து. இதுல கரும்புல இருந்து வெல்லம். அவன் என்ன கேட்கிறான்? வெளிநாட்டுல இந்த வெள்ளமா இப்படி உருண்டையா கொடுக்காத, கருப்பட்டி இப்படி வட்டா தராதேங்கிறான். அழைச்சு பேசுறான். என்ன செஞ்சுறான்? கேப்சூல் மாதிரி இந்த வச்சிருக்கல கட்டியா, சின்ன சின்னதா சதுரஞ்சதுரமா, ஒரு காபிக்கு ஒரு தேநீருக்கு ஒரு கட்டி போடுற மாதிரி கொடுன்றான். நான் அழகா, எனக்கு என்ன கஷ்டம், அச்சை மாத்திடுறேன், சின்ன சின்னதா போட்டு அழகா போட்டு தமிழ்நாடு அரசு முத்திரையை குத்தி வித்துட்டு போறேன். நீ பேசாம இரு. நீ ஒண்ணு செய்யாத, ஓட்ட போட்டு என் கூட மட்டும் மீதியை நான் பாத்துக்கிறேன். நீ ஒரு சிரமமும் உனக்கு தர மாட்டேன். இது தக்காளி. தக்காளியிலிருந்து கழுவி கிழுவி எல்லாம் பண்ணி உணவு தேவைக்கு பெட்டியில் அடைச்சு மாநில தேவைக்கு, மற்ற மாநில தேவைக்கு, உலக தேவைக்கு ஏற்றுமதி செய்கிறேன். இதை ஜாம் தயாரிக்கிறேன். பழக்கூழ், அதன் ஜாம். ஊறுகாய் தயாரிக்கிறேன். இதுக்கெல்லாம் என் ஆத்தாளப்பனுக்கு அந்த இடத்துல வேலை. ஊறுகாவோட எங்க ஆத்தாளுக்கு எதுக்கு படிப்பு? அது நீ பார்த்தா இந்த பனை இருக்கு, பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் உருவாக்குறேன். இருக்கிற பனையை பயன்படுத்தி நான் செத்து போவேன், என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துருவேன். பனையில நெஞ்செல்லாம் போட்டு ஏற வேண்டியதில்லை. இந்த மாதிரி டிராக்டர் மாதிரி ஓட்டி வந்து இங்க கீழே இருந்து விஷயம் அனுப்பினு வச்சுக்க, தூக்கி கொண்டே இங்க விட்டுரும்.
டேய் நம்புடா பாரு, நீ அங்க போய் நின்றுக்கிட்டு இறங்கிட்டு கீழே அமுக்கினு வச்சுக்க, பொத்தான தரையில இறக்கி விட்டுரும். விழுந்தான் செத்தான் நெஞ்சு காய்ச்சி அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் தூக்கி தூரப்போடு. இந்த பாரு, பனையிலிருந்து பதநீரை பதப்படுத்தி வைக்கிறேன், நொங்க பதப்படுத்திக்கிறேன், பனை ஓலை விசிறி தயாரிக்கிறேன், பாய் தயாரிக்கிறேன், சொலகு தயாரிக்கிறேன், பனை நார்ல பொட்டி தயாரிக்கிறேன், கருப்பட்டி, வெள்ளம் எல்லாம் தயாரிக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாண்மை பொருளாதாரம் அமெரிக்கால இந்த கடைக்குள்ளார எப்படி கட்டியமைக்கப்பட்டிருக்கு பார்க்க போறோம். இது யாரு தெரியுமா? என் தம்பி அமெரிக்கால இருக்கான். அவனுக்கு வேலைய எந்தெந்த கடையில என்னென்ன பொருள் என்ன விலைக்கு விற்கிதோட பைத்தியங்களே. நம்ம ஊரு முருங்கை இங்க வர்றான், அடே நம்ம ஊரு மாங்காய் இங்க வர்றான். காட்டாம கொஞ்ச நேரம் ஒரு மாங்காய் இருக்குல்ல, மாங்காய் வச்சு இப்படி வைக்கிறாங்க. தோராயமா 720 ரூபா, கிட்டத்தட்ட 1200 1300 ரூபாய் வருது இந்த வெறும் மாம்பழம் மட்டும் இப்படி விற்கிறது. கத்தாழை வந்து ஜூஸா காமிக்க போறாங்க 2350. உன் கத்தாலே கேவலமா பாக்கல, 50 ரூபா கிட்ட வருது ஜூஸ் 2000 ரூபாய்க்கு மேல. முருங்கா பவுடர், முருங்கைய இலைய நொறுக்கி காய வச்சு அப்படி பொடியாக்கி முருங்கான் பவுடர், முருங்கா பவுடர் அப்படின்னு 210 கிராம் இருக்கு. வந்து ஒரு 1500 ரூபாங்க. அங்க 1500 ரூபா. நான் உனக்கு சும்மா கூட தாரேன். 210 கிராம் முருங்கை பொடி வந்து அமெரிக்கால 1500 ரூபாய். உலகத்திலேயே அதிகமான கர்க்யூமின் கண்டென்ட் இருக்கிறது வந்து நம்ம ஊர் ஈரோடு மஞ்சள் தான். சாயமா கிட்டத்தட்ட உன் ஊர் மஞ்சள் தான். நீ மஞ்சள் அவன்கிட்ட கொடுத்து காஞ்சி கிடக்குற. உன் மகன் வந்தாதான், ஏய் என்னை விட்டு அதை பிடிச்சுக்க. இன்னொரு மகன் பிறந்து வர பல 100 ஆண்டுகள் ஆகும். அதுக்குள்ள நீ இருப்பியா? பூமி இருக்குமா நாடு இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஒருத்தன் வந்தான், என் இடத்துல ஒருத்தன் வந்தான், அவன் அருமை தெரியல. பிரபாகரன் ஒரு மகன் வந்தான், அவனை நீ மதிக்கல. எங்க முன்னோர் இருந்தான் தீரன் சின்னமலைனா யாருன்னே உனக்கு தெரியல. காளிங்கராயன் ஒரு பாட்டை வந்தான், அவனையும் நீ மதிக்கல. இந்த பிள்ளையவாது பிடிச்சு வச்சுக்க தயவு செய்து. 5000 ரூபாய்ங்க, 5000 ரூபாய். இந்த மஞ்சள் எண்ணெயில வந்து சோப்பை பயன்படுத்தி உடம்புக்கு தேய்ச்சி குளிக்கிறாங்க. வந்து எவ்வளவு $1300 ETIVER வெட்டி வேர், தமிழோட வெட்டி வேறு அமெரிக்கால விற்கிறான் 2100 ரூபாய் இந்திய மதிப்புப்படி. 2100. உன் மஞ்சள் 5000 ரூபாய். நீ நம்பிக்கையோட நம்ம வறுமையை ஒழிச்சிடலாம், ஏழ்மையை ஒழிச்சிடலாம், வசதியை பெருக்கிடலாம், வாழ்விடத்திலே பெருக்கிடலாம். நம்பிக்கையோட வந்து பயப்படாத, அமெரிக்கால வித்துக்கிட்டு இருக்காங்க. பயப்படாத. காசு என்ன உன்கிட்ட காசு இருக்குமா? நான் கூட்டு முதலாளியில உருவாக்கிடுவேன்டா அண்ணே. நான் பாதி பங்கு போடுவேன். நான் என்ன பண்ணுவேன், எங்க அப்பன் சித்தப்பனை எல்லாம் கூட்டு பேசுவேன். நீங்க எவ்வளவு முதலீடு செய்ய முடியும் பெரியப்பா? நான் 5 கோடி போடுறேன் மகனே, போடுங்கப்பா. எங்க அப்பா முதலீடு செஞ்ச 5 கோடிக்கு ஏற்ப லாபத்தை பிரிச்சு கொடுத்துருவேன். இன்னொரு அப்பா, நான் 10 கோடி போடுறேன்டா மகனே, என் மக்களை பங்குதாரரா சேர்த்துப்பேன். கூட்டு தேசிய நான் முதலாளியில உருவாக்குவேன். நீ நிலத்தை கொடுத்துட்டு மகனே உன் மாட்டு பண்ணைக்கு நான் ஒரு 10 கோடி தரேன்டா, கொடுங்க பெரியப்பா. பெரியப்பா 10 கோடிக்கு மாசம் இவ்வளவு கொடுத்துறேன் பெரியப்பா. ராஜா மாதிரி இருந்தவரு காலில் போட்டு அப்படி சாப்பிடு, பசி இல்லாம இரு, நல்ல படி, அறம் சார்ந்து வாழ், கோயிலுக்கு போ, முருகனை கும்பிடு, சிவனை கும்பிடு, தேவாரம் பாடு, திருவாசகம் பாடு, திருப்புகழை பாடு, நல்லா இரு. சாகும்போது நிம்மதியா செத்துப்போ. இருக்கும் ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுறாங்க. அப்பனா பாத்துங்க, நாட்டுக்கோழி முட்டையில மட்டும் எவ்வளவு பெரிய வணிகம் இருக்கு அப்படின்னு. நாட்டுக்கோழி முட்டை நான் கோழி பண்ண காட்டல, நேரம் இல்ல, நான் 100 நாளைக்கு வந்து காட்டுறேன். இல்லைன்னா மகன் அங்கங்க பேசுறத கொஞ்சம் தேடி பாரு. இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என்னைய நாடு, இந்த பிள்ளைக்கு ஒரு ஓட்ட போடு, நல்லா இருக்கா போடு. கசாவா அப்படின்னு விற்கிறாங்க. 2000 ரூபாய் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு அரைச்சு வித்தா, மரவள்ளி கிழங்கு அரைச்சு வித்தா 2000 ரூபாய்ங்கிறான். தயவு செய்து இப்ப நான் இங்க இருந்து போகணும், இன்னொரு நாளுக்கு வந்து போடுறேன், இல்லைன்னா மீதி போடுறேன். இல்லைன்னா இதை வேற ஊர்ல போட்டு காட்டும் போது என் அன்பு பிள்ளைகள் பரப்புங்க, தயவு செய்து பரப்புங்க. என்னை யாரும் காட்ட மாட்டான் ஊடகத்துல, ஏன்னா நான் வென்றக்கூடாதுன்னு பயப்படுவான். நான் வென்றுட்டா இந்த சிப்கார்டை மூடிடுவேன், இந்த மீத்தேனியத்தெல்லாம் மூடிடுவேன். நீ என்ன பண்ணுவ சீமான் பயோகேஸுக்கு? மாட்டு சாணி ஆட்டு புழுக்களை தயாரிச்சிருவேன். எத்தனை டன் மீத்தேன் வேணாலும் எடுத்து என் ஆத்தால பண்ணுங்க அடைச்சு சிலிண்டர்ல கொடுப்பேன். சும்மா இல்ல, குறைஞ்ச கட்டணத்துக்கு நிர்வாக செலவை எடுத்துக்கிட்டு. அதனால பாருங்க, நேரம் ஆயிடுச்சுல, சின்ன விலையில கிளம்புறேன். என் அன்பு பெற்றோர்களே, பேரன்பு மிக்க எனது உடன் பிறந்தார்களே, பெரியவர்களே, இந்த மகனை மன்னிங்க. நான் திருப்பூருக்கு போகணும், 3/4 மணி நேரம் பயணம் இருக்கு. இங்கே போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகள் வேட்பாளர்களாக இந்த பெருந்துறையிலே போட்டியிடுகிற போடுப்பா. பெருந்துறை ஈரோடு மாவட்டம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி இளங்கலை ஆங்கிலம் படித்த
என் அன்பு தம்பி லோகநாதன் அவர்களுக்கு விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். ஈரோடு கிழக்கிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி தணிக்கையாளர் தாண்டவமூர்த்தி அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். ஈரோடு மேற்கிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி முதுநிலை கணினி அறிவியல் படித்த விஜய் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். இவர்கள் வெற்றி பெற வேண்டாம். விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி என் சொந்தங்களே நீங்கள் வெற்றி அடையுங்கள். மொடக்குறிச்சியில் போட்டியிடுகிற ஆறுயிர் இளவல் அருண்குமார் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். பவானி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை முதுகலை தமிழ் இலக்கியம் படித்த மோகனாதேவி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி என் சொந்தங்களே நீங்கள் வெற்றியடையுங்கள். அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை சீதாலட்சுமி ஆய்வியல் நிறைஞர் சீதாலட்சுமி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெறுங்கள். நீங்கள் வெற்றி பெறுங்கள். எங்கள் வெற்றி உங்கள் வெற்றி தான். உங்கள் மகன்கள் உங்கள் பிள்ளைகள் அமைக்க இருக்கிற அரசு உங்கள் அரசு, தமிழ் தேசிய அரசு, தூய தமிழர்களின் அரசு, தமிழுக்கும் தமிழருக்குமான அரசு, மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசு. மாண்புமிக்க என் சொந்தங்களே, மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். இது வரலாற்றில் அரிய வாய்ப்பு. அதிமுக வெல்வது, காங்கிரஸ் வெல்வது, பிஜேபி வெல்வது, திமுக வெல்வது சாதாரண நிகழ்வு. நின்றிருக்கார்கள், வென்றிருக்கார்கள். ஒரு சாதாரண சம்பவம். உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலில் வெல்வது வரலாற்றில் மாபெரும் புரட்சி, காலத்தில் மாபெரும் சாதனை, மாற்றம். உங்கள் ஒற்றை விரலால் உங்களால் செய்ய முடியும். பவானி சாகரிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை செவிலியர் சௌந்தர்யா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றியை நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். போயிட்டு வரையா, போயிட்டு வரேன். பொருளாதாரம் உங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் நலம் எல்லாம் எங்க கொள்கங்க, நாட்டு மக்கள் எங்க கொள்கங்க, மக்கள் நலம்